ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது வாங்க பார்க்கலாம். இங்க வந்துட்டு ட்ரிப்புக்கு எல்லாருமே தயாராகுறாங்க. பல்லவன் மைண்ட் செட்ட மாத்தணும். இங்கேயே இருந்தா நெகட்டிவா தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால வந்துட்டு எங்கேயாவது வெளிய கூட்டிட்டு போலாமே அப்படின்னு வந்துட்டு நிலா வந்துட்டு ஐடியா குடுக்குறாங்க. அதையும் தான் சேரனுமே சொல்றாரு. நம்ம எங்கேயாவது வெளிய போயிட்டு வந்தா நல்லாருக்கும். நம்ம தம்பி வந்துட்டு மைண்ட் செட் மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்குறாங்க. நிலாவும் வந்துட்டு செம்ம ஹாப்பியா இருக்காங்க. அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சுங்க. தன்னோட அம்மா, அப்பா கிட்ட வந்துட்டு சவால் விட்டு வந்தோம். உங்க முன்னாடி நான் வந்துட்டு தனியா முன்னேறி காமிக்கிறேன்னு. அது வந்துட்டு கிடைச்சிருச்சு. செம்ம ஹாப்பியா ஆகுறாங்க. சோழன் மேலயும் லவ் வருதுங்க. அந்த ஆண்டியோட பேசுறது உங்களுக்கு சுத்தமாவே பிடிக்க மாட்டேங்குது. அத வெளிப்படையாவே மனசுக்குள்ளேயே இப்ப இன்னும் திருந்தலாமாமா அந்த மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு பீச்சுக்கு வண்டியே வர்றீங்களா? ஜாலியா வந்துட்டு 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்படின்னு சொன்னோனே லவ்வ பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன். ஆனா அந்த பொண்ணு தான் வந்துட்டு ஒத்துழைக்க மாட்டேங்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த சூழல்ல தான் அந்த ட்ரிப் மேட்டர் வருது. இந்த ட்ரிப்ல வந்துட்டு பல்லவன் வந்துட்டு மைண்ட் மாறானோ இல்லையோ, உன்னைய மாத்துறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. எப்படியாவது உன்னையும் கூட்டிட்டு போயிடுறேன். நீ வரமாட்டேன்னு சொல்லுவ. நான் அண்ணன்கிட்ட சொல்லி உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறேன். அதாவது ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போயிடுறேன். அங்க கூட்டிட்டு போயி உன் மனச மாத்திர்றேன்டின்னு மைண்ட்குள்ளேயே நெனைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிலா வர நான் வரலங்க. நீங்க 4 பேரும் போங்கன்னு சொல்ல, அப்புறம் தம்பிகள், அண்ணன்கள் சேரன்லேருந்து, பாண்டியன்லேருந்து, பல்லவன்லேருந்து, அண்ணி நீங்க எல்லாமே எப்படி நீங்க தானே எங்களோட ஒரு குலதெய்வமே. நீங்களும் வாங்க செம்ம ஹாப்பியா போயிட்டு வருவோம். நீங்களும் ரொம்ப டிப்ரஷன்லாம் இருக்கீங்களே. வலுக்கட்டாயமா தானே இங்க வந்து இருக்கீங்க. அதுவும் உங்களுக்கு பிடிக்காத திருமணத்த பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொன்னோனே சோழன் முறைக்கிறாரு. எங்க சுத்தினாலும் நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்களேன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது நிலாவும் வந்துட்டு ஓகே சொல்றாங்க. சரி எங்க போலாம் அப்படின்னு கேட்கும்போது, இவர் தான் ட்ரிப் போவார் இல்லையா? நம்ம சோழன் எங்கெங்க போலாம்? கோவாவுக்கு போலாமே பேசாம ஜாலியா வந்துட்டு வேற மாரி நம்ம இருக்கலாமே அப்படின்னு ஒரு முடிவுல இருக்காங்க. பல்லவன் வந்துட்டு கோவான்னு சொன்னோனே ஓகே சொல்றாரு. ஏன்னா, ஏன்னா சேரன் கிட்ட வந்துட்டு எங்க அம்மாவ எனக்கு பார்க்கணும் போல இருக்குண்ணே. எங்க அம்மா வந்துட்டு நீங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க எப்படி? என்ன? ஏது? அவங்க உங்களலாம் நல்லா பார்த்துக்கிருவாங்களா? ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருந்தேன். எனக்கு தெரியாது. எங்க இருக்காங்க? ஏது இருக்க? எங்க இருக்காங்க? எப்படி இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னே! அப்படின்னு சொல்லும்போது தான் கேட்கும்போது தான் சேரன் பார்த்தீங்கன்னா, விக்கவும் முடியாம, கக்கவும் முடியாம இருக்காரு. உங்க அம்மாவ வந்துட்டு நான் பார்த்துருக்கேன்ப்பா. ஆனா வந்துட்டு எங்களலாம் கொடுமைப்படுத்தினதெல்லாம் கிடையாது. அதுக்கு மேல எதுவும் கேட்டுக்கிறாதேன்னு சொல்றாங்க. இவரு என்ன ஃபோக்கஸ் பண்றாருன்னா, இவரு என்ன முடிவெடுக்கிறாருன்னா பல்லவன், நம்ம அம்மா வந்துட்டு இந்த வடநாட்டுல இருக்கிறவங்க மாரி தான் இருக்காங்க. அதனால வந்துட்டு இந்த மாரி ஏரியாக்கள்ல போனா நம்ம அம்மாவ கண்டுபிடிக்கலாம். அதனால வந்துட்டு கோவா போலாம் நீ அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. உடனே வந்துட்டு நம்ம 5 பேரும் போறது வந்துட்டு நல்லா இருக்காது. ஒரு பெரியவர் வேணும். அதாவது உங்க அப்பாவையும் கூட்டிட்டு போலாமே. அப்ப இதுக்கு நாங்க வரவே இல்ல. அப்படின்னு 4 பேருமே பிச்சுக்கோ கல்லுக்கோன்னு புடிங்கிக்கிறாங்க. இல்லங்க, இல்லங்க. அவர் வரட்டுங்க. அவர் வர்றது வந்துட்டு ஒரு காரணமா இருக்கும். அப்படின்னு நிலா எவ்வளவோ சொல்றாங்க. அவர் வந்துட்டு உங்க அப்பா தானே. அப்புறம் வந்துட்டு என்னடா பையங்க வந்துட்டு நம்மள நாயா கூட மதிக்க மாட்றாங்கன்னு கவலையில போயிடக்கூடாது. அவரையும் கூட்டிட்டு போமே அப்படின்னு சொன்னோனே, அதுக்கப்புறம் சோழன் நிலா சொன்னா தான் எல்லாத்தையும் ஓகே பண்ணுவார்ல. சரி, சரிங்களா நீங்க சொன்ன மாரியே வந்துட்டு, நம்ம எல்லாருமே போவோம். ஓகேவா? அப்படின்னு ஒரு முடிவுல இருக்காங்க. பட் இந்த சூழல்ல எல்லாருமே காசு பிரிச்சு கோவா ட்ரிப்புக்கு வந்துட்டு கிளம்புறாங்க. இவருக்கு தான் டிராவல் தெரியும் இல்லையா? கிளம்புறாங்க. அங்க தாங்க ஒரு திடீர் திருப்பம் வந்துட்டு ஏற்படுது. அங்க உள்ள ஒரு ஷாப்ல வந்துட்டு நடேசன் தன்னோட ஒய்ஃப வந்துட்டு பார்க்குறாரு. அதாவது பல்லவனோட அம்மாவ வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்து அதிர்ச்சி ஆகுறாருங்க. வயசாகி இருக்காங்க. முடியெல்லாம் நரைச்சு போயிருக்கு. முகம் அவருக்கு தெரியும் இல்லையா? அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த பல்லவனும் பக்கத்திலேயே தான் இருக்காரு. இத சொல்லவுமா? வேணாமா? அதுவும் சேரனும் பார்த்துடுறாரு. சேரனுக்கும் தெரியுது. அவருமே வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாருங்க. காலத்தின் சூழல் வந்துட்டு எங்கே கொண்டு வந்திருக்குன்னு மைண்டுக்குள்ள நினைக்கிறாங்க. தம்பி வந்துட்டு நம்மகிட்ட கேட்டானே, நம்ம அம்மா யாரு? என்ன ஏதுன்னு? நம்ம சொல்லிருவோமா? இதுதான் சரியான நேரம். அடுத்து நம்ம கோவாவுக்கு எப்படி வரப்போறோமோ, இல்லையோன்னு தெரியல. ஆனா தம்பிகிட்ட வந்துட்டு இத எப்படியாவது சொல்லிருவோம் அப்படின்னு வந்துட்டு ஒரு மைண்ட் செட்ல இருக்காருங்க. நடேசனுக்கு வந்துட்டு ஷாக் ஆகுது, அதிர்ச்சி ஆகுது. இந்த சூழல்ல இவங்க 2 பேரும் பல்லவனோட அம்மா இவங்க தான்னு சொல்லுவாங்களா? சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்றவங்க, இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க.